வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்ற ஒரு பிரச்சனையானது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான விவாதத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதற்கான அனுமதியை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. நாடாளுமன்றத்திற்கான தொகுதி மறுவரையறை என்பதை மக்கள் தொகை அடிப்படையில், இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொண்டால் தென் மாநிலங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படும். அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது வெகுவாக குறைந்துவிடும். ஏற்கனவே தென் மாநிலங்களை புறக்கணிக்கின்ற ஒரு போக்கை ஒன்றிய பாஜக அரசு பின்பற்றி வருகின்ற ஒரு சூழலில் தென் மாநிலங்களே இல்லாத ஒரு ஒன்றிய அரசை அமைப்பதற்கு அது வழிகோலும். அதற்காகத்தான் பாஜக இந்த வேலையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. இந்த நிலையில் தொகுதி மறுவரையறை குறித்து விவாதத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்களும் அதேபோல் இந்தியா கூட்டணியினுடைய எம்பிக்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றும் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற ஒரு மிகப்பெரிய பதாகையை ஏந்தி எம்பிக்கள் அங்கே போராட்டம் நடத்தி இருக்கின்றனர். ஏன் இதற்கான விவாதத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு அனுமதி மறுக்கிறது? விவாதம் நடந்தால் என்ன ஆகும்? பாஜக ஏன் அதற்காக அஞ்சுகிறது என்ற பல்வேறு கேள்விகள் நம் முன்னே இருக்கின்றன. பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜயகிருஷ்ணா அவர்கள் இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திரு ராஜா தமிழ்மாறன், இப்போ விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மறுசீரமைப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் விவாதம் நடத்தணும், எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை? ஏன் தொடர்ந்து மறுக்கிறாங்க? இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுங்கிற தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய முதலமைச்சர் எவ்வளோ ஒரு ப்ரீஎம்டிவ் தாட்டோட எதிர்காலத்தில் எது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ங்கிறத உணர்ந்து இதை முன்னெடுத்திருக்காருங்கிறது நமக்கு தெரியும். இது எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் 2026 இந்த மறுவரை செய்யப்பட வேண்டும்ங்கிறது தான் நம்ம 2001 எடுக்கப்பட்ட முடிவு. அது 84வது சட்ட திருத்தப்படி நடக்கிறது. இப்போ நடந்தால் எப்படி இருக்குன்னா, அடுத்த வருஷம் அவங்க ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவரை பிரதானமாக கொண்டு எலெக்ஷன் கமிஷனை வச்சு இப்போது இருக்கக்கூடிய இந்த பாசிச பாஜக என்ன வரைமுறை சொல்லுகிறதோ அந்த வரைமுறைகளை கொண்டு இந்த டீலிமிட்டேஷனுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க. அப்போ அதில் பிரதானமாக அவங்க எடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாப்புலேஷன் பேசிஸில் தான் அவங்க எடுக்க போகிறாங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. இவர் அண்ணாமலை அவர்கள்லாம் சொல்ற மாதிரி இல்லை வர்றதுக்கு முன்னாடியே பாப்புலேஷன் அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தானே அதில் சட்டத்திலேயே இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்படி வரும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படும். நமக்கு சரியாக சொல்லணும்னா 543ங்கிற எண்ணிக்கையை தொடர்ந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு 8 தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஒருவேளை அதை 848 அப்படின்னு சொன்னால் நமக்கு 10 மட்டும் கூடும். ஆனால் மத்திய பிரதேசத்திற்கு 63 கூடும், பீகாருக்கு 79 கூடும். அப்படி கூடுகின்ற பொழுது இவர்கள் ஆட்சி நடத்துவதற்கு தென் மாநிலங்களின் அவசியமோ அல்லது இவர்களுடைய ஆதரவோ தேவையே இல்லாத நிலை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் நாம எல்லாம் கிட்டத்தட்ட மைனாரிட்டி மாதிரி ஆயிடுவோம் நம்ம மாநிலங்கள்லாம். அப்ப நிதி எந்த அளவுக்கு பெருமளவில் இங்கிருந்து தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வச்சுதான் இவங்க அந்த மாநிலங்கள்லாம் கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னா, பணத்துக்காக மட்டுமே, இவருடைய நிதி ஆதாரத்துக்கு மட்டுமே, சுரண்டுவதற்காக மட்டுமே ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய தென் மாநிலங்களை வைத்திருக்கிறார். எந்த உரிமைகளையும் அவர்கள் நிலைநாட்டுவதற்கு தயாராக இல்லை. இதை தான் முதலமைச்சர் முன்கூட்டியே கணித்தார்கள். இவர் சொல்ற மாதிரி, அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி இல்ல நீங்க முன்னாடியே நீங்க எல்லாம் வராத விஷயத்துக்கெல்லாம் நீங்க எதையாச்சும் நீங்க கற்பனை கதையெல்லாம் சொல்லி கிடையாது. 2026 இது நடந்தேற வேண்டும் என்பது சட்ட விதிமுறைகள் இப்படி இருக்கிறது. அப்ப இது உறுதியா வரப்போகுதுங்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு உண்டான 7.18% என்கின்ற பிரதிநிதித்துவத்தை எக்காரணம் கொண்டும் குறைக்க கூடாது. மீண்டும் 30 ஆண்டுகளுக்கு இதை தள்ளி வைக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்க இந்த பாப்புலேஷன் எப்படி நமக்கு தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சதுன்னு நம்ம பார்க்கணும். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஒன்றிய அரசு என்னெல்லாம் சட்டத்திட்டம் சொன்னாங்களோ, நாம் இருவர் நமக்கு இருவர், பின்னாடி நமக்கு ஒருவர்னு ஒரு காலகட்டமும் வந்த சூழ்நிலை இருந்துச்சு. சொன்ன ப்ரொசீஜரை எல்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டேட் தமிழ்நாடு பிரதானமாக இருந்திருக்கு. ஆனால் வட மாநிலங்களில் எதையுமே பின்பற்றாத மாநிலங்களுக்கு இன்னைக்கு நிதியத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உரிமையும் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுதா அப்படிங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்காங்க. இதில் இன்னைக்கு பிரதானமாக பார்க்கணும்,
நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அனைத்து கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிக்காரர்களுமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதற்கான விவாதத்தை நடத்துங்கள், பிரதமரை இதற்கான விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மாநிலங்களவையில் நம்மளுடைய சிவான் அவர்கள் எம்பி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பிரதானமாக இன்னைக்கு காலையில் பேசியிருக்காங்க. நம்மளுடைய மகளிர் அணியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மற்ற கட்சியில் எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு செவி மடுக்கவே அவர்கள் தயாராக இல்லை. இதை நம்ம ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த ரூபத்திலும் பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு சொன்னாரு. ஆனா மாப்பிக்கு கூடாது, அல்லது யூபிக்கு கூடாது, அல்லது பீகாருக்கு கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு சொன்னா எங்கேயுமே சொல்லல. இவர்கள் வார்த்தை விளையாட்டுகளில் நம்ம ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். இன்று இந்த போராட்டம் பாராளுமன்றத்துக்குள்ள இன்னைக்கு பெரும் போராட்டம் நடந்துச்சு. இதற்கு ஆதரவாக இன்னைக்கு பிரதானமா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற மாநில எம்பிக்கள் அனைவருமே பெருமளவில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீ இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் பரவி இருக்கிறது. அவர்கள் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறைய போகிறது, நசுக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு பார்க்கணும். கண்டிப்பாக விஜயகிருஷ்ணா, உங்களுடைய பார்வை, அதாவது பொதுவாகவே இது மாதிரியான மாநில உரிமை சார்ந்த சிக்கல் ஏதாவது இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலிருந்து போகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அங்கே குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணி தான் அங்கே போராட்டத்தையே முன்னெடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்களும் அங்கே கைகோர்த்து நின்றிருக்கிறார்கள் அவர்களோடு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மறுசீரமைப்புக்கு எதிரான, மறுவரையறைக்கு எதிரான ஒரு கூட்டணி வலுப்பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக வலுப்பெறுது. ஏன்னா நான் முன்னாடியே நம்ம அரங்கத்திலே நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஃபார் ஃபெடரல் ரைட்ஸ். அதாவது மாநிலங்களோட உரிமைகளுக்கு இந்திய அளவில் ஒரு தலைமை இருக்கணும்னா அது தமிழ்நாடு தான். இன்றைக்கி அது மீண்டும் ஒரு வாட்டி நிரூபணமாயிருக்கு. அதாவது ரொம்ப ப்ரோஆக்டிவாக நம்ம முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்திருக்காரு. இதை நான் இன்னும் ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவில் நான் இதை வைக்க விரும்புகிறேன். என்னென்னா, இது வெறும் நம்ம தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளோடு நிற்கிறதா நான் பார்க்கல, சரிங்களா? அதாவது பிரதிநிதித்துவ உரிமைகளோடு நிற்கிறதா நான் பார்க்கல. இதை இன்னொரு அடுத்த கட்டம் போனோன்னா தென் மாநிலங்களோட உரிமையை காப்பாற்றுறதா இருக்குது. இன்னும் அதுக்கு அடுத்த லெவலில் நீங்கள் போய் பார்த்தோன்னா இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை காப்பாற்றுறதா இருக்குது. அதுக்கும் இன்னும் ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவில் போய் பார்த்தோன்னா இதை ஜனநாயகத்தை காப்பாற்றுறதா இருக்குது. எப்படின்னா, முதல்வர்கள் அவர்கள் எடுத்திருக்க மிஷன் இட்ஸ் அ மிஷன் ஃபார் ப்ரிசர்விங் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். எப்படின்னா, அதாவது ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்குன்றலாம் பல வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் என்ன நடக்கக்கூடாதுன்னா உலக அறிஞர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அதை நம்ம இந்தியாவை சேர்ந்த அறிஞர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், உலக அறிஞர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு ஒற்றை கருத்தில் நிறைய பேர் ஒரு சிமிலராக சொல்கிறது என்னென்னா, டெமோக்ரஸி ஷுட் நாட் பி அ மெஜாரிட்டி டிக்டேட்டர்ஷிப் ஆர் மெஜாரிட்டி டாமினன்ஸ்ன்றாங்க. அதாவது ஒரு ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையோட ஆதிக்கத்தில் போயிடக்கூடாதுன்றாங்க. இன்றைக்கி அதை தடுக்கிற முயற்சியில் தான் நம்ம முதல்வர் அவர்கள் இருக்கார். அது எப்படின்னா, இது ஒரு ஆதிக்கம்ன்றது வெறும் ஒரு மத ஆதிக்கமோ இல்லை ஒரு லிங்குஸ்டிக் டாமினன்ஸோ இல்லாமல் இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீஜனல் டாமினன்ஸ். இந்த ரீஜனல் டாமினன்ஸ் நடந்துடக்கூடாது. இந்த ஜனநாயகத்தையும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட விழுமியங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுனதுன்ற ஒரு மிகப்பெரிய ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் இதை பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வரலாற்று ரீதியாகவே தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இந்த இந்தியாவை வடிவமைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வடிவமைக்கிறதுல தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, இந்த டெமோக்ராட்டிக் நான் சொன்னாலும் ஃபெடரல் கேபிட்டல்னு மட்டும் சொல்கிறது இல்லாமல் கேபிட்டல் ஆஃப் செக்குலரிசம்னு கூட நம்ம தமிழ்நாடு சொல்லலாம். கேபிட்டல் ஆஃப் நம்ம அதாவது கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களுக்கும் தமிழ்நாடு ஒரு வழிகாட்டி மாநிலம். அதாவது செக்குலரிசம்ன்றது இன்றைக்கி உண்மையிலே நம்ம தமிழ்நாடு தான் இன்றைக்கி மிகப்பெரிய முன்னோடி மாநிலமாக இருக்குது. அதாவது மற்ற மாநிலத்தில் இருக்கவங்கலாம் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு அமைதி இருக்குது, இப்படி தான் இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்படி தான் ஒன்றும் இருக்கணும் அப்படின்னு. அதுவும் நம்ம முதல்வர் அவர்களோட இல்லம் தேடி கல்வி திட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ புரட்சிகரமான திட்டம்னு. ஆனால் நான் ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த திட்டத்தின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய செக்குலரிசம், அந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாகவே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக புரட்சியை பண்ண முடியுன்றதை நான் அதில் பார்த்தேன். அதாவது ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு இந்தியாவிலே ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர். அதில் எப்படி வருதுன்னா, ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க ஒரு சிறுபான்மை மதத்தினத்தை
சார்ந்தவங்க அந்த டீச்சர், சரிங்களா? அவங்க வந்து ஒரு கிராஜுவேட்டு, அந்த இல்லம் தேடி கல்வியில் அவங்க சொல்லித்தராங்க. என்னன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் அந்த மாணவர்களுக்கெல்லாம் எடுக்க இடம் இல்லாமல் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் எடுக்கிறாங்க. அவங்க சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவங்க. என்ன ஆகுதுன்னா அது எல்லாம் முடிஞ்சு இந்த கொரோனா எல்லா சிச்சுவேஷன்லாம் சரியான பிறகும் அந்த ஊர் மக்கள் அந்த டீச்சரை ரொம்ப விரும்புகிறாங்க, பாசம் வச்சுருக்காங்க. அந்த டீச்சரும் அந்த ஊர் மக்கள் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. இது நியூஸ் பேப்பரில் வந்தது. அந்த டீச்சர் திரும்பி அந்த கோயிலில் ரெகுலராக போகிறாங்க, போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ அவங்க அம்மா வந்து அந்த கோயிலில் ஒரு நேர்த்திக்கடன் வச்சு செய்கிறாங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தை வந்து ஒரு திட்டம் வந்து ஒரு திட்டத்தை, அதாவது ஒரு புரட்சிகரமான திட்டத்தில் இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ரொம்ப வியப்பாக இருந்தது. அது இன்னொன்று விஷயம் என்னன்னா, இந்த டெவலப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான விஷயம், இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப குரூஷியலான விஷயம். இதை நான் மட்டும் சொல்கிறது இல்லை, அதாவது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலக அறிஞர்கள்லே மிக போற்றுதலுக்குரியவர் வந்து அதுவும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியாசன், நோபல் பரிசு பொருளாதார, ஆமாம், நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெவலப்மெண்ட் ஆஸ் ஃப்ரீடம்ன்ட்டு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களை பார்த்து சொல்கிறாரு. இது எங்கன்னா நம்ம தமிழ்நாடோட டெவலப்மெண்ட், அதாவது குஜராத் மாடல் மாதிரி இது வெறும் கேபிட்டல் இன்டென்சிவ் டெவலப்மெண்ட்டாக இருந்ததில்லை, இது இன்டிகிரேட்டட் அண்ட் பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதாவது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் செயல்படுத்தின திட்டமாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி குறிப்பாக இன்னொன்று இந்த இப்போ ஹிஸ்டாரிக்கல் இதுக்கு போகாமல் இன்றைக்கி இந்த பட்ஜெட்லேயே அதுக்கு ஒரு மிகப்பெரிய, இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய முன்னோடி நம்ம தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்தோன்னா முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்க திட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இல்லை இது எப்படின்னா இப்போ அதாவது வேரியஸ் பார்ட், அதாவது வந்து இப்போது மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வந்து க்ரோத் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். ஆனால் இது எல்லா இடங்கள்லையுமே ஒரு க்ரோத் என்ஷோர் பண்ணணும். ஒசூரில் நாலேஜ் பார்க்கு, எல்லா பல மாவட்டங்கள், அதான் நம்ம மாநிலத்தோட பல்வேறு பகுதிகளில் டைடல் பார்க்கு, மற்ற எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி பெரிய நாலேஜ் காரிடார்ஸ், மற்ற இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்ன்னு பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று, இந்த இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவோட பாராளுமன்ற வரலாறுலேயே தமிழ்நாடோட தாக்கங்கள் அது ரொம்ப மிக பெருசாக இருக்கும். அதுவும் எப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போது பல மாநிலங்களில் இந்திய எதிர்ப்புக்கான விஷயங்கள் இருக்குது. கேரளாவில் கர்நாடகாவில் இந்திய எதிர்ப்பு பண்ணுறாங்க. ரீசெண்டாக கேரளா டெவலப்மெண்ட் கர்நாடகா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இருமொழி கொள்கையை முன்னுக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இந்திய எதிர்ப்புக்கோ இல்லை மொழி உரிமைகளுக்கோ ஒரு போராட்டமோ ஒரு செயல் நடக்கும் போது அதில் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ கண்டிப்பாக தமிழின் வரலாறு கண்டிப்பாக அதில் இருக்கும். கண்டிப்பாக. அதாவது ஒரு தொகுதி மறுவரையறைக்கு பின்னாடி வந்து இவ்வளவு செய்திகள், பொருளாதாரம் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் மத நல்லிணக்கம், இத்தனையும் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. பேசுவோம் நம்ம. ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய பார்வை, அதாவது தமிழ்நாடு எம்பிக்களோடு சேர்த்து, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து வட மாநிலத்தை சார்ந்த எம்பிக்களும் இன்றைக்கு கரம் கோர்த்து நிற்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி இருக்குது சார் உங்களுடைய பார்வை? முதலில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஐ திங்க் நான் முன்னாடியே உங்களுடைய தொலைக்காட்சியில சொன்னது போல எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வரலாம் என்பது மிக தெளிவாக கணித்து அதற்கு தகுந்தாப்புல செயலாக்கம் செய்வது என்பது தமிழ்நாடு. அதற்கு நம்முடைய முதல்வரையும் தமிழ்நாடு அரசையும் நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இத குறிப்பாக நம்முடைய எம்பிஸும் அதற்கு தகுந்தாப்புல கடுமையாக இந்த பிரச்சனையை முன்னெடுத்து செல்லுகின்றார்கள் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு வடநாட்டுக்காரர்கள் நீங்க சொன்னது போல வடநாட்டு எம்பி சிலரும் நம்மோடு சேர்ந்து கைகோர்த்து அவர்கள் பேசுகின்றது நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கும் புரிகின்றது எந்த அளவுக்கு தெற்கு தேய்கின்றது வடக்கு வாழ்கின்றது என்கின்ற அந்த பழைய கோஷம் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்ற ஐயப்பாடு எல்லாருக்கும் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய 543 அப்படின்னு வச்சீங்கன்னா கூட நமக்கு கிட்டத்தட்ட 8 சீட்டு போகும். 846 843 வந்ததுன்னா நமக்கு 9 சீட் 10 சீட்டு வேணா கூட ஆகலாம். ஆனால் ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க பார்த்தீர்கள் என்றால் நமக்கு வடநாட்டுக்கு அதிகமான எண்ணிக்கையில சீட்ஸ் இருக்க போகிறது, நமக்கு குறைவான, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக குறைவான. ஏன்னா நாம அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத
மிக சிறப்பாக செய்திருக்கின்றோம். உங்களுக்கு பழைய திரைப்படம் ஒன்று உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. இந்த சர்வர் சுந்தரம் அப்படிங்கிறதுல அதற்காகவே இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பாட்டு, ஒரு டிராமா மாதிரி நடக்கும். அதாவது மேலலோகத்தை நடப்பது போல. அதுல அரிசி வாங்கவே கடைக்கு போனால் அங்கே நிக்குது கியூ கியூ, மைதா மாவு கடைக்கு போனால் மத்தியில் நிக்குது கியூ கியூன்னு வரும். அது என்ன காரணம்னா எல்லா இடத்துலையும் ஒரே மக்கள் தொகை அதிகங்கிற அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக மிக கடுமையான முயற்சி இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல. ஏன்னா நாங்கள்லாம் முன்னாடிலாம் எக்கனாமிக்ஸ் படிக்கும்பொழுது வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் faced by India for which are obstacles for the economic growth அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பாயிண்டா எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய மக்கள் தொகை தான் மிகப்பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக் ஃபார் எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பதே இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அது 1:1 அல்லது 2:2 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோ இல்லாம அதை 1.98 நாம கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்தியாவோட மிக குறைவாக நாம எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்கள் சொன்னது போல 1:2 நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கின்ற நிலைமை கூட இங்க தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள்ல இருக்கின்றது. ஆகவே நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் growth நாம 4% ஆஃப் தி ஏரியா, ஆனா நாம கான்ட்ரிபியூட் பண்றது ஃபார் தி எக்கனாமிக் growth of the country 9% of the GDP. இந்தியாவோட ஜிடிபில 9% நாம கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு என்ன பனிஷ்மெண்டா? அப்ப நாம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் தி நேஷனல் டெவலப்மெண்ட். ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். இந்த ஓட் பாலிடிக்ஸ்ங்கிற மாதிரி அந்த சீட் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையை குலைந்துவிடும் என்கின்ற பயத்தை எல்லாருமே. இல்ல ராமசுப்ரமணியன் சார், நீங்க பொருளாதார பங்களிப்பு பத்தி நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதிகமா வளர்ந்துட்டீங்க, நீங்க உங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இங்க போதுமான அளவுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை தாண்டி நீங்க மருத்துவக் கல்லூரிகள் வச்சிருக்கீங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்தோட நிலை அப்படி இல்லையே, அதனால நாங்க அவங்களுக்கு பொருளாதார ரீதியான பங்களிப்பை அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு. இல்ல நான் அவங்களுக்கு கொடுக்கட்டும், அது தனி சப்ஜெக்ட். நான் என்ன சொல்றேன்னா மக்கள் தொகையை பத்தி அங்க நான் இங்கே உங்களுடைய தொலைக்காட்சியில சொல்றேன். அவங்களுக்கு எது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றால் மக்கள் தொகையை அதிகரிப்பு தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. ப்ரோக்ரியேஷன் இஸ் தி ரெக்ரியேஷன் ஃபார் பீப்புள் இன் நார்த், பர்டிகுலர்லி உத்தரப்பிரதேஷ், பீகார் அது போன்ற இடங்கள்லாம். அங்கெல்லாம் 3% மேல இருக்கின்றது. அதெல்லாம் அப்படி இருக்கும் 3 டைம்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கூட இருக்கின்றது. அது எவ்வளவு பாருங்க, உத்தரப்பிரதேசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது 3.21, அதாவது 2:2 அப்படிங்கிறது இருக்கிறது போகிறது பதிலா 3.1. பீகார்ல 3.2, ராஜஸ்தான்ல 3.3, மத்திய பிரதேச 3.1, வேற தமிழ்நாட்டுல 1.98, கேரளால 1.8, ஆந்திரால 2.1 இப்படி இருக்கின்றதாகவே நிச்சயமாக மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க சீட்டை நீங்க டெட்டர்மைன் பண்ணினீங்கன்னா அது இட் வில் பி டெட்ரிமெண்டல் டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சதர்ன் ரீஜன் ஆஃப் இந்தியா. ஆகவே இது ரொம்ப டேஞ்சரஸான இஷ்யூ இல்லையா? அதை நாம சரி செய்ய வேண்டும். நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்க ஒரு நம்பரை கொடுத்து நான் உங்க வேலை கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏதோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல. 848 வந்ததுன்னா டெஃபினட்டா ஏதோ ஒரு 10 சீட் அதிகமாகலாம். ஆனா ப்ரொபோர்ஷனேட்டா அந்த 7.2 அப்படிங்கிறது தகுந்தாப்புல வரப்போகின்றதா? அப்படிலாம் கிடையாது. அதனால்தான் நம்முடைய முதல்வர் இவ்வளவு முனைப்பு காட்டுகின்றார். இன்னைக்கு 20 கட்சிகள், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த கூட்டத்திலே பங்கு பெற இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டையும் சேர்த்து 5 முதல்வர்கள் இதில் பங்கு பெற இருக்கின்றார்கள்னா அப்ப எல்லாருமே இந்த இஷ்யூனுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப சீரியஸாக உணர்ந்து இருக்கின்றார்கள் என்பதுதானே காட்டுறது. கண்டிப்பா கண்டிப்பா. திரு ராஜா தமிழ்மாறன், இப்போ வெளியில எல்லா இடத்திலும் பாஜகவினர் பேசிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு கற்பனையாக இவங்க போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஏன்னா தொகுதி மறுவரையெல்லாம் இப்போ வரவே போகிறது கிடையாது, இவங்களாங்க கற்பனை செஞ்சுக்கிட்டு ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தொகுதி மறுவரையறை குறித்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வெளியில் பேசுவதை ஏன் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசினா அவை குறிப்பில் ஏறிடும், நிறைய உண்மைகளை சொல்ல வேண்டி வந்துடும். ஒரு விஷயத்தை விவாதத்துக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மறைக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அவளுடைய திட்டம் என்ன என்பதை சொல்ல விரும்பவில்லை. அப்போ அது விவாதத்துக்கு எடுக்க விரும்பவில்லை. இல்லைன்னா விவாதத்துக்கு நீங்கள் எடுத்து
இல்ல தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் பாதிக்கப்படாது, இந்த 7.18% என்பதனை உங்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், மக்கள் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், கர்நாடகாவினுடைய பாதிப்பு குறையாது, கர்நாடகாவுக்கு எந்த பாதிப்பும் வராது, கேரளாவுக்கு பாதிப்பு வராது, ஆந்திராவுக்கு பாதிப்பு வராது, தெலுங்கானாவுக்கு பாதிப்பு வராது சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? பிரதமர் சொல்ல வேண்டிய பொறுப்பு அதுவும் வந்து அமித்ஷா தமிழ்நாட்டிலே வந்து சொன்னார்ல, தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த 7.18% உறுதிப்படுத்தப்படுமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. 22ஆம் தேதி இந்த மறுவரை சம்பந்தமா கூப்பிட்டுருக்காங்க. இவர் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் கேட்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கும் சேர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த விஷயத்தை நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி சொன்னா இதற்கான பதிலை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க பேசுற மாதிரியே மற்ற மாநிலங்களையும் பிரச்சனைகள் பாஜகவுக்கு ஆரம்பித்து விடும். அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. இல்லைன்னா அவங்க தெளிவாக அதை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம கேட்டிருக்காங்க, இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றதை யார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா the prime minister has to address. மோடி அவர்கள், நம்மளுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வந்து அதுக்கு தான் 2 அவையிலையுமே கேட்டாங்க. 2க்குமே அவர் வர்றதுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லுங்க நீங்க அப்படின்னு அந்த பிடிவாதமா நிக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், இது இதோடு நிற்க போவதில்லை. இது மற்ற மாநிலங்கள் விழித்து கொண்டன. இன்னைக்கு 7 மாநிலங்கள்ல நம்மளுடைய எம்பிக்கள், நம்மளுடைய கழகத்தினுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே போய் அங்கங்க அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க கூட்டத்துக்கு. போகின்ற பக்கம் என்ன தெரியுமா சொல்றாங்களா? நண்பர் அப்துல்லா அவர்களிடம் பேசும்பொழுது அவர் சொன்னார், இன்று பஞ்சாப் முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க, வரவேற்கிறார்கள். எப்படி நீங்க ஒரு ப்ரீஎம்ப்டிவ் தாட் உங்க சிஎம்க்கு இவ்வளவு தூரம் வந்துச்சு? உண்மையால நாங்க வரவேற்கிறோம், நாங்க கூட இதெல்லாம் நினைக்கல. அப்படி என்ன ஆயிருக்குன்னா, ஒருவேளை இதெல்லாம் அவங்க அறிவிச்ச பிறகு போய் நீங்க போராட்டம் பண்ணுனா நிக்க போறது இல்ல களத்துல. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இப்ப அவங்கள தடுத்த நிலை நம்ம ஏற்பட்டுருச்சு. வருமுன் காப்போம் மாதிரி சரியா செஞ்சுட்டாங்க சிஎம். அதுல எக்ஸலண்ட் ரிவ்யூ. எல்லா ஸ்டேட்டுமே போற பக்கம் சொல்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் போலவே திமுக இதில் முன்னோடியாக இருந்திருக்கிறது. இந்தியா, நண்பர் சொன்ன மாதிரி இந்தியாவை கட்டமைப்பதிலும் சரி, மாநில அரசுகளின் உரிமையை பாதுகாப்பதிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நம்ம தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாருங்கிறது தான் எல்லாருமே சொல்றது. இதுதான் அவங்களுக்கு இன்னும் பயமுறுத்துது. ஏன்னா the only party in the whole of the country to oppose fascism யாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அவர்கள் செய்கின்ற தவறுகளை தைரியமாக சுட்டிக்காட்டுகின்ற திறமை, தைரியமாக சுட்டிக்காட்டுகின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வு எந்த ரூபத்திலையும் தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளோ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளோ பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறாரு தான். இன்னைக்கு எல்லா கட்சி, இன்னைக்கு இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டுமல்ல, யாரெல்லாம் பிரதிநிதித்துவம் ஜனநாயக ரீதியாக கொடுக்கிறீர்களோ எல்லாருமே வந்துட்டாங்க. தமிழின விரோதிகள் 3 பேர் வரல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க ஏன் வரலன்னா, இந்த இனத்துக்கான துரோகம் செய்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். இதை மக்கள் தெளிவாக வந்து உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக இதை நான் சபையில் பதிவு பண்ணுறேன். அண்ணாமலை வரல, பாஜக வரல, நான் பேர் சொல்லியே சொல்லணும். ஏன்னு கேட்டுக்கிட்டே இவங்கெல்லாம் தமிழின விரோதிகளாகத்தான் இந்த மக்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் வரல. எவ்வளவு பெரிய கண்ணியமான பாரம்பரியத்துக்குரியவர், மூப்பனார் எப்படிப்பட்டவராக இருந்தார் ஐயா அவர்கள்லாம். அவர்கள் வெளியில் வந்த இவர் வராமல் இருந்தது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு பேசாமல் இருந்தது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அதே மாதிரி எப்பவும் போல இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர் உரிமை, நாம் தமிழர்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு காமெடியன் சுத்திக்கிட்டு இருந்தார் பாருங்க, அந்த சீமான். அவர் தரப்புல இருந்து யாரும் வரல, அவர் வராது எதிர்பார்த்தது தான். மொத்தத்தில் இவர்கள் 3 பேரும் யாருக்கு வேலை செய்யறாங்கன்னா, RSS அஜெண்டாக்கு வேலை பார்த்திருக்காங்க. இவர்கள் தமிழின விரோதிகளாக பார்க்கப்பட வேண்டியவர்களுங்கிறதையும் இந்த சபையில பதிவு பண்ண விரும்புறேன். கண்டிப்பாக பேசுவோம் நம்ம. விஜயகிருஷ்ணா, இப்போ சார் சொன்னாங்க, அதாவது மோடி பாஜகவினருக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் முன்னெடுத்திருக்கிறார். இப்போ வந்து மற்ற மாநிலங்களும் அதை உணர்ந்து வந்து இணைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் இப்போ அண்மையில் வந்து ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, விமர்சனங்களுக்கு வந்து நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா விமர்சனங்கள் தான் வந்து ஜனநாயகத்தினுடைய ஆன்மா அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போது வெளியில் வந்து அந்த மாதிரி பேசுபவர் நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதே விமர்சனங்களை ஏன் எதிர்கொள்ள தயங்குகிறார்? ஏன் இதுக்கு வந்து விவாதம் நடத்தக்கூடாது? இப்போ வந்து அவர் தான் வந்து உறுதி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, ஃபஸ்ட்டு இந்த விமர்சனங்களை வரவேற்கிறன்றது எந்த அளவுக்கு உண்மை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா விமர்சனங்கள் வந்து நீங்கள் பார்த்தோன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு ஊடகத்தில் இருக்கிற ஜனநாயகம் வந்து நீங்கள்
மற்ற இடத்துல நீங்கள் உண்மையாலே பார்க்க முடியாது. சரிங்களா? இன்னொன்று, விமர்சனத்தை வரவேற்கிறேன்றதை நீங்கள் வந்து பல ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட கேட்டால் உண்மை தெரியும். சரிங்களா? இந்தியா லெவலில் எவ்வளோ ஜேர்னலிஸ்ட்டு எவ்வளோ த்ரெட்டன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க மேலே என்ன மாதிரி சட்டங்களை நீங்கள் எவ்வளோ ஜேர்னலிஸ்ட், அதாவது வந்து இந்த சட்டத்துல எல்லாம் உள்ள போட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். எத்தனை பத்திரிகையாளர்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்டிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும், பட்டியல் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி. இல்லை, அதுதான் அவங்க இந்த மீடியாவையும் பியூரோக்ரஸியும் ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? அவங்க அந்த லிஸ்ட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட பொய் முகத்திரை வந்து வெளியில் வந்துடும். உண்மையாக அதாவது முன்னாடியே எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடியே நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எந்த காலத்தில் யார் விமர்சனத்தை வச்சுருக்கீங்க? இன்னொன்று, இவங்க அதாவது வந்து உள்துறை அமைச்சர் வந்து பேசினார், ப்ரோ ரேட்டா பேசிஸில் பண்ணுவன்னு சொன்னார். ஆனால் எந்த ப்ரோ ரேட்டா பேசிஸில் பண்ணுவீங்க? இல்லை, ஒரு உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசணும்னா நீங்கள் தெள்ளந்தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போது நாங்கள் வந்து தெள்ளந்தெளிவாக சொல்கிறோம் எங்ககிட்ட, அதாவது வந்து இந்த ஜனத்தொகையை கட்டுப்படுத்துறது இந்த விஷயங்களுக்காக இந்த 76 இதை பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2001 பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த முறையில் பண்ணால் வந்து இவ்வளோ சீட்ஸ் கம்மியாகும். அதுவும் வந்து நீங்கள் 543 பண்ணால் தென் மாநிலங்களுக்கு வந்து 26 சீட்டு கம்மியாகும், வட மாநிலங்கள் அதுவும் குறிப்பாக 4 மாநிலங்கள் யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானுக்கு 31 சீட்டு அதிகமாகும். 848 நீங்கள் போனீங்கன்னா 4 வட மாநிலங்களுக்கு 150 சீட் அதிகமாகும். அதுவும் குறிப்பாக இந்த 2 மாநிலம் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார், இந்த 2 மாநிலத்தில் மட்டுமே 102 சீட்டு 63 அதிகரிக்கிறது, மொத்தம் அதிகரிக்கிறது. இதில் யூபிக்கு 63 சீட்டு, பீகாருக்கு வந்து 39 சீட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 102 சீட்டு அதிகரிக்கிறது மட்டுமே. தென் மாநிலங்களுக்கு மொத்தமாகவே 35%. இதில் என்ன அவ்வளோனா, இந்த நார்த்து வட மாநிலங்கள் இந்தியாவோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது 24% தான். சரிங்களா? ஆனால் தென் மாநிலங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது 31%. இது மாதிரி நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் இந்த இஷ்யூவை எடுத்து வைக்கிறோம். உங்களுக்கு அதை ஒழுங்காக ஒரு பதில் சொல்ல முடியல. இன்னொன்று, இவங்க நாடாளுமன்றத்தில் ஏன் இதை தவிர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த விவாதம் போக என்ன ஆகுனா, பட்டவர்த்தனமாக இவங்க ஜனநாயகத்தை கொலாப்ஸ் பண்ணுறதும், இவங்களோட ஒரே நாடு ஒரே தேர்தல் அஜெண்டா இது பின்னாடி இருக்கிறதும் மிகப்பெரிய வெளியில் வந்துடும். ஏன்னா நம்ம இந்த இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இதில் பார்த்தோன்னா, இந்த டிமினிஷிங் ஆஃப் சவுத், இப்போ இது ஒரு டிமினிஷிங் ஆஃப் சவுத் இதில் நடந்ததுன்னா, இதனால டிமினிஷிங் ஆஃப் இந்தியாவே பிரதிபலி மாறிடும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து வரலாற்று பூர்வமாகவே நம்ம தமிழ்நாடு பல விதத்தில் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கற்பனைக்கு நம்ம இந்த ஒரு சினாரியோவை யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி 150 சீட் அங்கே அதிகரிச்சிருது. சரிங்களா? இந்த 848 ஏதோ ஒன்று ஃபுல்லாக அவங்க டாமினன்ஸ். இப்போ பாராளுமன்றத்தில் என்ன மாதிரி சட்டங்கள் நிறைவேறும், பாராளுமன்றத்தில் என்ன சட்டங்கள் நிறைவேறும், என்ன விவாதங்கள் நடைபெறும்? அதாவது நான் பாலிசிஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு பாராளுமன்றத்தில் நீங்கள் வைக்கிற வாதங்கள் மிகப்பெரியது. அதாவது வந்து பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து ஒருத்தங்க நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பல தலைவர்கள் இதை வச்சுருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது நாடாளுமன்றத்தில் வந்து எண்ணிக்கை அடிப்படையில் வந்து நீங்கள் அந்த ஒரு வலிமையை பற்றி நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போது 370 நீக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அங்கே அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து காஷ்மீரில் வீட்டு சிறையில் வைத்துவிட்டு நிறைவேற்ற முடிகிறது அவர்களால் அப்படின்றப்போ இப்பவும் அதே நிலைமை தானே இருக்குது. இல்லை, இன்னும் இதை விட ரொம்ப மோசமாயிடும். அதாவது நீங்கள் அதாவது இந்த கடந்த 10 வருஷத்தில் பல குரூஷியலான, அதாவது இந்த குறிப்பாக 2019 அப்புறம் பல குரூஷியலான இஷ்யூஸில் தமிழ்நாடு எம்பிஸோட கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அதாவது தமிழ்நாடு எம்பிக்கள் வச்ச வாதங்கள், அதாவது வந்து ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் எடுத்து வர பில்லாம் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுவும் இந்த 2024 எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன்ஸில் இவங்களுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, அதில் ஒரு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக தமிழ்நாடோட பங்களிப்புன்றது ரொம்ப பெருசு. அதாவது வந்து நான் ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறேன், இது தமிழ்நாடோட பங்களிப்புன்றது ரொம்ப பெருசான விஷயங்கள். இதெல்லாம் நெரிக்க பார்க்குறாங்க இவங்க. நெரிச்சு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் பாதிப்பு வட மாநிலத்தவர்களுக்கும் நடக்கும். ராமசுப்ரமணியம் சார், இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் பாஜக வந்து மறுவரையறை செய்ய திட்டமிடுகிறது, அதனால வந்து தென் மாநிலங்கள் முற்றிலுமாக வந்து பாதிக்கப்படும், மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரல் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு பாஜக ஒன்றும் தயாரான மாதிரி தெரியலையே. ஏன்னா தொடர்ந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கியிருக்காங்களா? எதுவுமே இல்லாத போது ஏன் இந்த ஒரு அச்சம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஏன்னா அதை பத்தி ஒன்றும் பெருசா அவங்க பண்ணல. ஆனால் இப்ப
எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்கள்லாம் சொன்னது போல இந்த 84வது சட்ட திருத்தம் படி 2026 நீங்க ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். அதாவது இப்படியே கண்டினியூ பண்றதா அல்லது புதிய அளவிற்கு வேற ஏதாவது மக்கள் தொகையை பேஸ் பண்ணி நம்ம நிச்சயம் பண்றதா பார்லிமெண்ட்ல எவ்வளவு சீட் அப்படிங்கறத பத்தி. பட் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அடுத்தது ரெண்டாவது இத பத்தி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பிரசிடென்ட்டுடைய அசென்டோட இருந்ததுன்னா அவங்க சொல்றதுதான் ஃபைனல். அது யாரும் ஒன்றும் பேசவே முடியாது. ஆகவே 2026 ஏதோ பண்ணிடணும். 2029 எலெக்ஷனுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் மத்திய பிரதேசத்திலயும் நிறைய எம்பிஸ் வந்தாச்சுன்னா அங்க அதை பேஸ் பண்ணி நம்ம ஆட்சி நடத்திக்கலாம். என்ன நமக்கு என்ன சவுத்தாவது இவனாவது யாரையும் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு அவங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. இத ஒரு அவேக்கனிங் கொண்டு வந்தது அப்படிங்கிறது டிஎம்கே தான். அதை நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் இன்னைக்கும் சொல்றேன். இத ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணி அதற்காக ஒரு முனைப்பு காட்டுறது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்ஃபேக்ட் இந்த ஒரு கட்சி இந்த ஆட்சி ஒன்று இல்லை என்றால் நான் எவ்வளவு பெரிய பாதகம் இந்தியாவுக்கு ஏற்படும். அதாவது இந்திய இறையாண்மைக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த மாதிரி ஒரு முடிவுகள்லாம் நடக்க போகும் ஏற்படுத்தும் என்ற மிகப்பெரிய கவலை இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு ரொம்ப என்னடா இவ்வளவு ஃபியூச்சரை திங்க் பண்றேன். எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்களா சொன்னது போல பாராளுமன்றத்துல ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏன்னா அது தட் வில் கோ ஆன் ரெக்கார்ட். நீங்க சொன்னதுல இங்க வெளியில இங்க வேலூர்ல ஏதோ பேசுறது அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாங்க, உங்களுக்கு சீட்டு கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னா அது எப்படி அதிகமாகும்? நமக்கு 7.2 அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா நமக்கு கொடுக்க போறாங்களா? கிடையாது. ஆகவே அவங்களுடைய ஐடியாவே சவுத்த பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம நார்த்து அதுவும் ஹிந்தி பெல்ட் கவு பெல்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க மேக்சிமம் சீட்டை வாங்கிட்டோம்னாலே நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆட்சியை தொடர்ந்து நம்முடைய ஆட்சி என்பது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. அதனால சவுத்தை பத்தி கவலையப்பட வேண்டாம். அப்ப நாம என்ன பண்றது? நாம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்போம். அதிகமா நாம பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்போம். அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஐ வில் ஹாவ் தட் கேக், மேக்ஸிமம் கேக், பட் தேர் வில் பி நோ ரெப்ரசன்டேஷன் ஃபார் யூ அடிக்குவேட்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கர்நாடகா அது 8.2 ஜிடிபிக்கு கொடுக்கறது, தெலுங்கானா 4.9, ஆந்திர பிரதேஷ் 4.7, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 9%, கேரளா 3.8 இப்படி கொடுத்துட்டு இருக்கு. இப்ப உத்தரப்பிரதேஷ் நம்மளோட 3 மடங்கு பெருசு, அது 8.4, ராஜஸ்தான் 5%, மத்திய பிரதேஷ் பாத்தீங்கன்னா 6.1, பீகார் 4.3. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் குறைவு. ஆகவே நம்ம பணத்தெல்லாம் வாங்கிப்பாங்க, நாம நிறைய எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துட்டே இருப்போம். அதெல்லாம் வாங்கி நிறைய பணம் நம்ம பொருளாதாரத்துக்கு அதிகமாக $5 trillion அது இதுன்னு பேசுவாங்க. நாம அச்சீவ் பண்றோம் பை 2030 or 2032 நாம அச்சீவ் பண்ணுவோம். அந்த பெனிஃபிட்ஸ் சென்டருக்கு போகும். ஆனா அந்த பணம் மத்தவங்களுக்கு எல்லாம் செலவாகும். ஆனா நமக்கு பேசுவதற்கு இடம் இல்லாம போய்விடும். அதாவது இட் இஸ் a punishment for proper management of population. சரி, அதாவது தமிழ்நாடு பொருளாதார பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆனா அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்றத அவங்க குறைச்சிருவாங்க தமிழ்நாட்டுக்கு. எக்ஸாக்ட்லி அதேதான் அவங்களுடைய ஐடியா. என்னன்னா அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டே இருப்போம், ஆனா அவனை பேச விடுறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். சோ நம்மள கிட்டத்தட்ட அடிமை போல வச்சுட்டு இருப்போம். அப்ப இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி அதுவே டெஃபினட்டா பாதிப்புக்கு உள்ளாகும். அதாவது ஸ்டேட் என்ன சென்டர் அதை பத்தி கவலையே கிடையாது, நான் சொல்றது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகிட்டு இருக்கு. சரி சரி, கண்டிப்பா சார், கண்டிப்பா பேசுவோம் நம்ம. திரு ராஜா தமிழ்மாறன், இப்போ ஏற்கனவே கல்வி நிதி கொடுப்பதிலாகட்டும் இதிலாகட்டும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படி தான் அவங்க இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க. பிஎம் ஸ்ரீக்கு நீங்கள் ஒத்துக்கோங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்க. அப்போ தான் இப்பவும் அவங்க அதே மாதிரியான ஒரு பெரிய மனப்பான்மையில் தானே இப்பவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம் வந்துடும் பார்க்குறீங்க? இன்னும் சொல்லப்போனால் இப்போவும் வட மாநிலங்கள் தான் பிரதமர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துலையும் அவங்க இருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் இப்பவும் அங்கே தான் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, அதையும் முதல்ல அட்ரஸ் பண்ணிடுறேன். பிரதமர் பாட்காஸ்ட்டில் சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆமாம், அந்த பாட்காஸ்ட் ஈவெண்ட்டே ஆர்எஸ்எஸ்ஸை சமாதானப்படுத்துறதுக்கு
ஏன்னா 75 வயது ஆச்சுன்னா அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய கட்டாயம் வருது. ஆமா. அதுல ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து இது வரைக்கும் அவர் நடந்துகிட்ட விதம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு அஜெண்டா வச்சு தான் அப்படி ஒரு பெரிய டிராமாவை நடத்தியிருக்காரு. அவர் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதுமே ஏதோ ஒரு பின்னாடி ஒரு திட்டத்தை வகுத்திருக்காருங்கிறது தமிழ்நாட்டுக்காரர் இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு முதற்கொண்டு புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவங்களுடைய மனப்பான்மை மாறப்போறதே இல்லைங்க. நீங்கள் அவங்க நிர்மலா சீதாராமன் நம்ம பேசும்போதெல்லாம் அப்படியே நமக்கெல்லாம் அப்படி ரத்தம் கொதிக்கிற மாதிரி ஆகும். தமிழ் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லாத மொழின்னு ஒரு பேசுகிறாங்களே, எப்படி இல்லாமல் அவங்களுக்கு மனசு ஒத்துக்குமான்னு கேட்குறேன். இங்கே இருக்கிற தமிழர்கள் அதில் வேற அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றி எதுவுமே வாய் திறக்காம வேற உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க நம்மளை பார்க்கறது எப்படின்னா ஒரு இழிவாக தான் பார்க்குறாங்களோன்னு ஒரு வேதனை எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போவே இப்படி தான் பார்க்குறாங்க. இப்போவே அப்படி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ரொம்ப உதாரணம், நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆதங்கப்பட்டு பேசுனாங்க அந்த கூட்டத்தில். சொன்னாங்க, அதாவது நீங்கள் இந்த நிதி ஒதுக்குறதுக்கும் PM ஸ்ரீ திட்டத்துக்கு நான் கையெழுத்து போகிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, ரெண்டையும் நீங்கள் எப்படி சம்மந்தப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க? இது நீங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தது, எங்களுக்கான உரிமை இதில் இருக்குது. அந்த 2542 கோடியை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அஜித் விலகம் கூட சொன்னாங்க, என்னது இந்த லைட்டை வாட் யூ கால் இட், அந்த மிரரை திருப்பிட்டா வண்டி ஸ்டார்ட் ஆகுமா, ஆட்டோ ஓடுமா, அந்த கதை தான் இவங்க சொல்கிறது. அப்போ இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் கற்பிச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும் ஒதுக்காமல் இல்லைங்க, எல்லா திட்டங்கள்லையும் இன்றைக்கி நதி மறுசீரமைப்புக்கு நிதி ஒதுக்காமல் இருக்காங்கங்கிறத நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவி அண்ணா ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி பல திட்டங்களை தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டே வருகிறது. ஆனால் பெறுவதில் அவர்கள் கடினமாக நம்மளை நெருக்கடி கொடுத்து, இன்கம் டேக்ஸ்க்கு நான் சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன், பெருமளவு நெருக்கடி கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போகுது, மேக்ஸிமம் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொடுக்கறதுல மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய அளவில் வஞ்சிக்கிறாங்க. அவங்க மனப்போக்கு மாறப்போவது இல்லை. கண்டிப்பா. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் பிரச்சனை குறித்து திரு வைகோ அவர்கள் மாநிலங்களவையில் பேசியிருந்தார் இல்லையா? எவ்வளவு காலமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம், உங்களுடைய கடற்படை வந்து என்ன செய்யுது அங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதோட ரொம்ப முக்கியமா பாருங்களேன், மீனவர்களுக்கு ஒரு அமைச்சரவை துவங்கப்படும்னு சொல்லி அவங்க பாராளுமன்ற அறிக்கையில வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தாங்க. மீனவர்களை மதிக்கவே இல்லை, அதற்கு ஒரு அமைச்சகம் உருவாக்கப்படலை, ஒரு பெரிய வாரியம் கூட உருவாக்கப்படலை, அவருடைய குறைகளை கேட்பதற்கே அவர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத மீனவர்கள் உணரணும். நீங்கள் இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல, இன்று ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாருமே இன்னைக்கு பார்டரில் இருந்து டைட் பண்ணுறது தமிழனை நீங்கள் டைட் பண்ணுறீங்க. கேரளா இவங்களுக்கு தானே அந்த பார்டர்ஸ் இருக்குது, இவங்களுக்கு தானே அந்த மீனவர் உரிமை இருக்குது. நீங்கள் மற்ற அவங்களுக்குலாம் அந்த உரிமை இல்லையே. குஜராத்தில் உட்காந்துருக்கிறவருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, மோடிக்கு அவருக்கு என்ன, பிரதமருக்கு என்ன, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? யார் பாதிக்கப்படுகிறார்கள்? மீனவர்களாக நம்ம முக்கடல் சங்கமிக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது. முதல்ல அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஆனால் பேருக்கு மட்டும் பிச்சை கூட கேட்கறதுக்கு தகுதி இல்லாத மொழியில் இருக்கக்கூடிய திருக்குறளை எடுத்து வச்சு உலகத்தில் போய் நீங்கள் வந்து ஐநா சபையில் எங்கே போய் பேசுனீங்கனாலும் திருக்குறள் சொல்லி உங்களுக்கு அதோட புகழ்ச்சி, அந்த உரிமைகளெல்லாம் எடுத்துக்க தெரியுது. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம், இதை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் எல்லா சூழ்நிலையும் சொல்கிறேன், அவர்கள் பேசுவதில் சூழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் நாம் நினைப்பது போல் இருக்கவே மாட்டார்கள். அவர்கள் நமக்காக ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பின்னாடி நமக்கு பெருசாக ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்கங்கிற பார்வையில் நம்ம இருக்கிறதா நமக்கு சேஃபு. அதை தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. பாஜக எது செய்தாலும் சந்தேகியுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சந்தேகமே இல்லை, 100% சந்தேகிக்கணும். திரு விஜயகிருஷ்ணா, நீங்கள் முதல்ல இதுக்கு முன்னாடி சுற்றுலா பேசும்போது சொன்னீங்க, இது வந்து தென் மாநிலங்களுக்கு மட்டும் இந்த தொகுதி மறு வரையறை அப்படிங்கிறதுல பாதிப்பு வரப்போகிறதுல வட மாநிலங்களுக்கும் பாதிப்பு வரும், வட இந்தியாவும் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. எந்த அடிப்படையில் அது நீங்கள் வந்து? இல்லை, மறுவரையில் தென் மாநிலங்கள் இதாவது, அதுக்கப்புறம் பெங்கால், வெஸ்ட் பெங்காலில் அஃபெக்ட் ஆகுது, பஞ்சாப் ஆகுது. இது என்னென்னா பொலிட்டிக்கலாக இன்ஸ்டியூஷனலாக ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். அதாவது வந்து இன்ஸ்டியூஷனலாக நீங்கள் பொலிட்டிக்கலாக எப்படி நடக்கும்னா, அதாவது வந்து இப்போது அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்கள். என்னென்னா தமிழ்நாடு எப்போவுமே இட்ஸ் அ பேக்கன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். அதாவது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தோட உரிமைகள் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு ஒரு கண்டிப்பாக இது தமிழராக எல்லாருமே பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்குது. என்னென்னா அங்கே இருக்க, நான் வட மாநில மக்களை நான் குறை சொல்லலை, வரல, அந்த நிர்வாகிகள், அந்த அங்கே இருக்கிற அதாவது நிர்வாகிகள்லாம் இந்த பிஜேபியிலேருந்து இங்கே வராங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக்கே கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி அமர்த்தியாசன் அவங்க வந்து அப்போ ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புது அர்த்தத்தை வந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்றீங்க. இல்லை, அவங்க ஜனநாயகம்ன்ற பேரில், அதாவது வந்து ஜனநாயகம்ன்ற பேரில் ஜனநாயகமே இல்லாத ஒரு விஷயத்தை அதை வந்து ஜனநாயகம் லேபிள் மட்டும் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த மொழி கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, இதுவே வந்து ரொம்ப ஒரு இதுவான விஷயம். ஏன்னா
இப்போ இதனால் அவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. வடமாநில சகோதரர்கள் வந்து நிறைய விஷயம் இழந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஹிந்துவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப டீட்டெயிலான ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மெயினாக இந்த யூபி, பீகார் இந்த மாநிலங்கள், குஜராத் பல மாநிலங்களில் என்னென்னா இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த நாங்கள் மும்மொழி கொள்கை, மல்டிலிங்குவலிசம், இது எல்லாமே ஒரு பொய்ன்றதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிகல். எப்படின்னா என்னென்னா இவங்க எல்லாருமே அரௌண்ட், அதாவது மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிகர்ஸ் மாதிரி தான் அது வேணா நான் சொல்கிறேன். ஒரு 80 to 90% வெறும் மோனோலிங்குவல், ஒரு மொழி ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறாங்க. இதனால் இந்த மல்டிலிங்குவிசம் வந்து அங்கே நடக்கவே இல்லை. இது என்னன்னா அவங்க வெறும் ஹிந்தி. அது என்ன இருக்குன்னா இந்த குஜராத் மற்றும் சில மாநிலங்களில் என்னன்னா இந்த ஒரு 91க்கு அப்புறம் 1991 அப்புறம், அதாவது 2011 சென்சஸுக்கு இதுக்கு வச்சு பண்ணுறாங்க. என்னன்னா இந்த லிங்குவிசம் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் அதிகரிச்சிருக்கு, குஜராத் ஒரு சில மாநிலங்கள்லேயும் வந்திருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட மல்டிலிங்குவிசம் எப்படி இருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷாக வந்திருக்கு. இங்கே என்னன்னா ஹிந்தியாக போயிருக்காங்க. இது என்ன ஆகுனா அங்கே இருக்கிற எம்பவர்மெண்ட்டை இது குஜராத்னா குஜராத்தி, ஹிந்தி இது மாதிரி தான். இது பல மாநிலங்களில் வந்து அந்த மாதிரி தான் போயிருக்கு. இப்போது இந்த மல்டிலிங்குவலிசம் இப்போது மகாராஷ்டிரா இந்த மாதிரி பல மாநிலங்களுக்கு வந்து, அதாவது வந்து 91லேருந்து இப்போ மாறுபட்டுறது வந்து ஹிந்தி தான் அதிகமாக போயிருக்கு. ஏன்னா இதை வந்து இதை இன்னும் நம்ம டீப்பாக போய் பார்த்தோன்னா ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னே போய் பார்த்தோன்னா ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட வெளிப்பாடாக நம்ம பார்க்கலாம். எப்படின்னா இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம சகோதரர் ரொம்ப கிளியராக சொன்னார், ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் எப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. அதுவும் குறிப்பாக வந்து நாகரிகமற்றவர்கள்ன்ற ஒரு விஷயத்த பேசினார் அவர் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதாவது என்னன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக தான் சொன்னோம், 5300 வருஷங்களுக்கு முன்பே உலக நாகரிகங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கோம். இன்னொன்று அதாவது வந்து என்னடா நான் ஸ்டேட்டு பேர் சொல்ல விரும்பல, அந்த ஸ்டேட் அசம்பிளியில் கான்ட்ராக்ட் போயிருக்காங்க. இது நடந்தது. என்னன்னா இப்போ ஃபோன்லேயே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, அது வெளிப்படையாக எல்லாருக்குமே எல்லாருக்குமே, அதாவது வந்து ஒரு ஸ்டேட் அசம்பிளியில் கான்ட்ராக்ட் தூக்குறாங்க. நீங்கள் என்னன்னா நீங்கள் இப்போ எதை நீங்கள் நாகரிகம் எதை நாகரிகமற்றதுன்னு நீங்கள் ஒரு மிகப்பெரிய கலாச்சார திணிப்பு பண்ணுறீங்கன்னு இருக்குது. இப்போ என்னன்னா இது மூலயமாக என்ன ஆகும்னா இவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை சொல்லுவாங்க. அதாவது இந்த மொழி பேசினா இவங்க தாழ்ந்தவர்கள், இந்த நிறத்தில் இருந்தால் தாழ்ந்தவர்கள், அது மாதிரி தாழ்ந்தவர்கள் ஆக்கி என்னன்னா இந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் எம்பவர்மெண்ட் இருக்குல்ல, அதாவது வந்து ஜனநாயகத்தை பற்றி பல இது இருக்குது. அதாவது 19th சென்ச்சுரியில் ஒரு பிரிட்டிஷ் ஃபிலாசபர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆப்ரகாம் லிங்கன் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள்னாங்க. அப்புறம் நம்ம இந்தியா இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களாம் இந்த ஜனநாயகத்தை எப்படி பார்த்தாங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்மெண்ட்டில் ரொம்ப வெளிப்படையாக தெரியும். எப்படின்னா அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மாசஸ், சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மாசஸ். அதான் பெரும்பான்மையோட மக்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிக உயர்ந்த இடத்துக்கும் அவங்க வந்து ஒரு அதிகார நிலையை அடையணுன்றது தான். இது என்னன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக வழிகாட்டியாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு இதை வந்து அதாவது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கனவாக இருக்கட்டும், அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கனவாக இருக்கட்டும், மகாத்மா காந்தி கனவாக இருக்கட்டும், தந்தை பெரியார் கனவு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம இருக்கோம். இது என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க இந்த இது என்ன, அதாவது வந்து இப்போ அவங்க ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு கொஞ்சம் ஒரு சர்வாதிகாரமா தான் இருக்காங்க. என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பண்ண முடியுதுல நம்மளால இந்த ரெசிஸ்டன்ஸ் அதான் நான் கேட்க வந்தேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல்லயே சொன்னீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து நம்ம வச்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படி இந்த பெரும்பான்மை இல்லை அவங்களுக்கு அப்படின்ற ஒரு சூழல்ல, அப்போ இந்த அடிப்படையில் மறுசீரமைப்பு மறுவரையறைன்னு வரும்போது இதுவும் இல்லாமல் போறதுக்காக அவங்க பண்றாங்க. ஒரு சின்ன தடை கூட அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க ரொம்ப ப்ரீ பிளான்டா பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது உங்களுக்கு டெமோக்ரஸி சம்திங் வெரி மச் கனெக்டட் வித் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜனநாயகத்தில் எல்லாமே இருக்கணும். ஏன்னா அது ஒரு ரொம்ப ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல போனேன். இது இவங்களுக்கு என்னன்னா எங்களை யாருமே எதிர்த்தே கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி ஆதிக்க மனப்பான்மை. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது வந்து டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் அண்டு இந்த டாமினன்ஸ்னுவாங்க. அதாவது வந்து இன்னைக்கு டிக்டேட்டர்ஷிப் வந்து அதாவது வந்து ஜனநாயக தலைமை பண்புன்றது வேற, ஆதிக்க மனப்பான்மைன்றது. இன்னைக்கு இந்திய அளவில் நம்ம தமிழக முதல்வரும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த ஜனநாயக தலைமை பண்புக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க. இந்த ஆதிக்க மனப்பான்மைக்கு இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன கிமிக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்களோ அதை இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி எடுத்துகிட்டு வர விதமாக இருக்குது இதெல்லாம். கண்டிப்பாக ராமசுப்ரமணியன் சார், இப்போ அதாவது
இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சகம் வந்து எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க பதிலாக. எந்த மாநிலத்தின் மீதும் வந்து எந்த மொழியும் வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம், அந்த மும்மொழி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் தான் அப்படின்றத அவங்க திரும்பவும் சொல்லியிருக்காங்க. வெறுமனே சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இதே மாதிரியே எழுத்துப்பூர்வமாக அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத பிரதமர் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு இது ஓகேவா அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அதாவது எழுத்துப்பூர்வமாலாம் என்ன சொல்ல போறாங்க, மும்மொழியை திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல போறாங்களா? எதையும் திணிக்க மாட்டோம் சொன்னா நீங்க மும்மொழி ஏத்துண்டா தான் உங்களுக்கு பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம எங்களுக்கு எல்லாம் வேண்டாம், ஏன் அந்த 3 வேண்டாம் 1 வேண்டாம், எங்களுக்கு 2 மொழி போறோம் அப்படின்னு சொன்னா நம்மள வந்து அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்டு ரொம்ப ஓப்பனா பாராளுமன்றத்திலேயே பேசுகின்றார். அப்படின்னா என்ன, நம்மள வந்து கிள்ளுக்கீரையா, நம்ம 40 பேர் இங்க இருந்து சென்று இருக்கின்றோம், நம்மள வந்து ரொம்ப கிள்ளுக்கீரையா தான் அவங்க நினைக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள, அதை நம்ம கேவலப்படுத்துறதுங்கிறது ரொம்ப எவனா இருக்குது. அப்புறம் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க. அது இன்னும் அதனாலதான் தேனும் பாலும் தமிழ்நாட்டுக்கும் ஓட போறது அப்படிங்கிற மாதிரி. இப்ப தமிழ்நாடு எல்லா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகம்லாம் இன்னைக்கு கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸோட பர்சன்டேஜ் கிராஸ் என்ரோல்மெண்ட்டை விட நம்ம தமிழ்நாடு அதிகம். அதை வந்து 2030-35 நாங்க ரீச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வச்சுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் என்னன்னா நம்மள வந்து என்னமோ நம்ம கழுத்துல சுருக்கு போடுறதுக்காக பல விதமான இந்த ஆசை வார்த்தையை சொல்லி மோசம் போக்க செய்வது போன்றதான் நிலைமை இருக்கு. இத நல்லா முழிச்சென்று நமக்கு யாரு இப்ப மட்டும் இல்லம்மா, முன்னாடி 1971-72 அப்பவே மாநில உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறத ராஜமன்னார் கமிஷன் கொண்டு வந்ததுங்கிறது டாக்டர் கலைஞர் அவர்கள். அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஃபோர்தாட்ச். அதாவது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற மாதிரி எல்லாம் பேசினதுங்கிறது இங்கே இருந்து தான் அந்த குரல்லாம் இங்கே தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இந்தியாவையே வந்து அவேக்கன் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்கெல்லாம், எப்படி நாம அவங்கள கண்டெயின் பண்ண முடியுங்கிற ஒரு மோசமான ஒரு செயல்பாட்டை இறங்கியிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷன் என்பதை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு அனதர் சர்க்கிள் அரவுண்ட் அவர் நெக் அப்படிங்கிறத நாம பார்க்கின்றோம். சரிங்க சார், சரிங்க சார், நன்றி நன்றி, உங்களோட நிறைவு கருத்துக்கு நன்றி. தமிழ்மாறன் சார், நீங்கள் இந்த நேஷனல் நம்ம மொழிக் கொள்கை பற்றி பேசுகிறீங்க இல்லையா, எதுவும் திணிக்கப்படாதுன்னு சொன்னது முழுக்க முழுக்க போய் அவங்களுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டீட்டெயில்டாக கோத்ரூ பண்ணிட்டாங்க. அவர் கிளியராக சொன்னார், 4 இடங்களில் சமஸ்கிருதத்தை கட்டாயமாகவே வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மொழி பிரச்சனைங்கிறது ஒரு பகுதி மட்டும்தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில். அது இல்லாமல் மனுஸ்மிருதி அதில் இருக்குது. எப்படிங்கிறதுக்குண்டான விளக்கங்களை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் NEP ஏற்பத்தக்கது அல்ல, அதில் உறுதியாக வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே ட்ராமா. மறுபடியும் சொல்கிறேன்னு, நாங்கள் மொழியில் நாங்கள் திணிக்க மாட்டோம்னு சொல்கிறது இல்லை. அப்படின்னா நீங்கள் NEPயை நீங்கள் மறுவரை நீங்கள் வந்து திருத்தணும், இல்லை நீங்கள் மாற்றணும், ஸ்டேட்ஸ்லேருந்து நீங்கள் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும். அப்படிதானே இசைவு பட்டியலில் ஒத்திசைவு பட்டியலில் இருக்குன்னு அதானே செய்யணும். அப்போ NEPங்கிறதே வந்து முழுமையாக எராடிகேட் பண்ணினா மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்குங்கிறது தான் வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நினைக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சரும் அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏதோ பசப்பு வார்த்தைகள். நான் தெளிவாக சொல்கிறேன், 4.16 இருந்து கண்டினியூஸாக 3 பேராகிராஃப் இருக்குது. சமஸ்கிருதத்தை தெளிவாக அதோடு இணைந்த மற்ற மொழிகளுக்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதத்தோடு மற்ற மொழிகளும் 10ஆம் வகுப்பு வரை சொல்லித்தரப்படும்னு சொல்கிறாங்க. நேரடியாகவே சமஸ்கிருதத்தை கொடுத்துருக்காங்கிறது NEPயை படித்தாங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி. 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம். சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.